நாளுக்கொரு நல்ல பங்கு. ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். பிப்ரவரி 3. வேத பகுதி ஆதியாகமம் 14வது அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 16 வரை. ஆபத்தில் உதவும் சகோதரன். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். வசனம் 16. ஆபிராம் விசுவாசித்து நடந்தான், லோத்து தரிசித்து நடந்தான். லோத்தின் தெரிந்தெடுப்பு யோர்தானின் பசுமையான சமவெளிக்கு நேராகவும் பின்பு சோதோமுக்கு நேராகவும் நடத்தியது. அவன் கர்த்தரை அறிந்த ஒரு நீதிமான், அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆனால் அவன் தனக்கு தொடர்பில்லாத இடத்துக்கு சென்றதன் விளைவாக சோதோமின் மக்களுடன் சிறைப்பிடிக்கப்படுகிறான். அங்கே அவன் ஒரு விசுவாசியாக வாழ முடியாமலும் ஒரு அவிசுவாசியைப் போல அவர்களுடன் ஒத்துப்போக முடியாமலும் இரு மனநிலையில் தவித்து கொண்டு இருந்தான். கர்த்தரை விட்டு பின்மாறி போன ஒரு விசுவாசியின் நிலையும் இப்படியானதுதான். போரில் தப்பிய ஒருவன் லோத்தின் நிலையை ஆபிரகாமுக்கு தெரிவித்தான். ஆபிராம் லோத்தின் நலனில் அக்கறை கொண்டவன். எனவே உடனடியாக அவனை காப்பாற்ற முயற்சி எடுக்கிறான். இந்த காரியத்தின் மூலம் ஆவியானவர் ஒரு செய்தியை நம்முடைய இருதயத்துக்குள் புகுத்த விரும்புகிறார். நாம் யாவரும் தனிப்பட்ட முறையில் எவ்வித பந்த பாசமும் இன்றி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்த முடியாது. நாம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் உறுப்பினர். ஒரு அவயவம் துன்பப்பட்டால் அனைத்து விசுவாசிகளையும் அது பாதிக்கும். விசுவாச போரில் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு சகோதரனுக்கோ அல்லது ஒரு சகோதரிக்கோ நாம் எவ்விதத்தில் உதவி செய்கிறோம்? அவர்களை குறித்து நம்முடைய கரிசனை என்ன? சிந்திப்போம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள் என்று கலாத்தியர் 6:1 பவுல் கூறுகிறார். அவர்களை நிராகரிப்பதற்கும் விலக்கி வைப்பதற்கும் பதிலாக மீண்டும் புதுப்பித்து சேர்த்து கொள்ளும்படியாகவே நம்முடைய முயற்சிகள் அமைய வேண்டும். தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் என்று யாக்கோபு 5:20 நமக்கு புத்தி சொல்லுகிறார். ஒரு நீதிமானின் ஊக்கமான ஜெபம் இத்தகையோருக்காகவும் பயன்பட வேண்டும். ஆபிராம் லோத்துவை காப்பாற்ற போரிட்டது போல விசுவாசத்தில் பலமுள்ள விசுவாசிகள் பலவீனமான விசுவாசிகளை காப்பாற்றும்படி எப்பாப்பிராவை போல ஜபத்தில் போராட வேண்டும். 99 ஆடுகளை தனிய விட்டுவிட்டு காணாமற் போன ஒரு ஆட்டை தேடிச் சென்ற நல்ல மேய்ப்பனுடைய உள்ளமே நமது ஆண்டவரின் உள்ளம். ஆபிராமுக்கும் விசாலமான இருதயம் இருந்தது. தன்னை விட்டு விலகி சென்ற தன் சகோதரன் லோத்தின் மீது அவன் கோபம் அடையவில்லை. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பதற்கு தயக்கம் காட்டாத இருதயம் ஆபிராமுடையது. இத்தகைய நல்ல உள்ளம் கொண்டோராய் நாமும் உடன் சகோதர சகோதரிகளிடம் நடந்து கொண்டு நம்முடைய அன்பை அவர்களிடத்தில் காண்பிப்போம். பிதாவே, பிசாசின் சதிவலையில் சிக்கி விழுந்து காயப்பட்டு கிடக்கிற விசுவாசிகளை காப்பாற்றும் மனதை எங்களுக்கு தருவீராக. ஆமேன்.